ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கார சட்னி. ரோட்டு கடையிலலாம் செய்கிறாங்கல்ல, இட்லிக்கு கார சட்னி செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கும். பட் சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றுமா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எடுக்கிறோன்னா 4லேருந்து 5 தக்காளி எடுத்துக்கலாம். நான் 5 தக்காளி ரெண்டாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எங்கேயாவது புழு இருந்துட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அந்த மேலே இது எடுத்துகிட்டு தக்காளியும் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் பூண்டு ஒரு 10 பல், 10லேருந்து குட்டி குட்டியாக இருக்குது, 10லேருந்து 5 பல் இருக்கும். ஒரு கட்டையில் பாதி கட்டை எடுத்து தொளிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு மிளகாய் கொஞ்சமாக லைட்டாக சுடுதண்ணி வச்சு நம்ம மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். நான் 2 4 6 7 மிளகாய் ஊற வச்சுருக்கேன். இந்த மிளகாய் கொஞ்சம் காரம், இந்த சட்னியே கார சட்னிங்கிறதுனால கொஞ்சம் காரமாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அப்படியே பச்சையாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு நான் இதில் மிளகாயை சேர்த்துக்கிறேன். அப்படியே போட வேண்டியதான். பூண்டு போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவைப்படாது. தக்காளி இருக்கிறதுனால தக்காளியிலே தண்ணி விடுங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. அப்படியே ஒரு வேளை தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஊற வச்சுருக்கீங்களா, மிளகாய் ஊற வச்சு எடுத்து வச்சோம்ல, இந்த தண்ணி இருக்குது, இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம நல்லா மையாக அரைச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா, அரைச்சாச்சு. இப்போ தாளிதம் பண்ணலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு, கடாயை காஞ்சிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வடிக்கட்டும். கடுகு வடித்ததும் கொஞ்சமாக ஜீரகம், தாளிக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அது பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் விழுது, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த விழுது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நம்ம தக்காளி தொக்குக்கெல்லாம் சுண்ட வறுக்கிறோம்ல, அந்த மாதிரி வறுக்க வேண்டியதில்லை. நமக்கு அந்த ராஸ்மல் போகணும். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம், அந்த ராஸ்மல் போகணும், அவ்வளோதான். அது ராஸ்மல் போயிட்டா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இந்த எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். உங்கள் பாருங்கள், அங்கங்கே எண்ணெய் கசிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ராஸ்மல் போயிடுச்சு. நீங்கள் அப்படி உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுடலாம். ஒரு கலந்து விட்டுடலாம். நீங்கள் இதில் எவ்வளோ வேணுனாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், போதும். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போது நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மாவு, இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அது உளுந்து மாவு. அதையே நான் இந்த கரண்டியில் ஒரு 1/2 கரண்டி மாவு கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை கலந்து கொடுத்துருங்க. இது இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ இதை ஒரு கொதி வரணும். மூடி வைக்கலாம். கொதி வரட்டும், பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. நம்ம எடுத்து பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், திக்னஸ் மட்டும் போதுமான்னு நம்ம பார்த்துக்க வேண்டியதா. நான் இதில் இப்போ கருவேப்பிலை 2 இனுங்கு நான் ஒடிச்சு போட்டுக்கிறேன். எண்ணெயில் போடலான்னா போடலாம். பட் எண்ணெயில் போட்டால் உங்களுக்கு மேலே அந்த கலர் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியாது. இப்படி தான் அவங்களும் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா திக்காயிடுச்சு. அவ்வளோதான். இந்த திக்னஸ் இருந்தால் போதுமானது. இப்போ நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோதான் ரோட்டு கடை கார சட்னியோட ரகசியம். முடிஞ்சது. ஆஃப் பண்ணிடுறேன்னா. நல்லா மழை நேரத்தில் நல்லா இப்படி சூடாக ஒரு 3 இட்லி வச்சுக்கிட்டு, 3 எவ்வளவோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு, இதன் பேரில் அப்படியே இந்த சட்னி ஊற்றிட்டோம்னா, இப்படி தான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதே இப்படி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.